இன்றைக்கி மாடி தோட்டத்தில் உள்ள செடிகள் எல்லாத்துக்குமே கடலை மாவை ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எடுத்து ஒரு பக்கெட் தண்ணியில் கரைச்சி அதை தான் செடிகள் எல்லாத்துக்குமே ஊற்றி விட்டேன். இந்த தண்ணி செடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. காலையில் தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு கீழே கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் போல் தான் மாடி தோட்டத்துக்கு வந்து பூக்கள் எல்லாம் பறித்து எடுத்துக்கிட்டேன். எப்போ போல் இன்றைக்கும் கொஞ்சம் பூக்கள்லாம் பூத்துருந்தது. அது எல்லாத்தையுமே பறித்து எடுத்துக்கிட்டு மேல் மாடியில் காலையில் தண்ணி ஊற்றாமல் வந்துட்டேன். கீழே மட்டும்தான் ஊற்றினேன். மாடியில் இருக்கிற செடிகள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கம்போஸ்ட் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு தான் காலையில் ஊற்றாமல் விட்டுட்டேன். இந்த ட்ரம்மில் தான் மொத்தமாக நான் காய்கறி வேஸ்ட் எல்லாத்தையுமே போட்டு வைப்பேன். அதுலேருந்து கீழே ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். அது வழியாக தான் மக்கி போன கம்போஸ்ட் எல்லாத்தையுமே நான் எடுத்துக்குவேன். எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கம்போஸ்ட்டை போட்டு விட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டேன். தோட்டத்தில் உதிர்ந்து விடுற காஞ்ச இலைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எப்போவுமே தொட்டிக்கு மேலே மண்ணில் போட்டு விட்டுருவேன். அதுக்கு மேலேயே தான் இந்த கம்போஸ்ட்டையும் போட்டு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். எல்லா தொட்டிகளுக்கும் கம்போஸ்ட்டை போட்டு விட்டதும் கையோட தண்ணியும் பிடிச்சி எல்லா தொட்டிகளுக்கும் ஊற்றி விட்டாச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி வேலை முடிஞ்சிடுச்சு.